வணக்கம் ஐயா. வணக்கம் அஸ்வின், வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஓகே அஸ்வின், சீக்கிரமாவே கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். எங்க இன்னொரு பையன் காணோம்? ஏன்னா லேட்டா வந்தா? நான் லேட்டா வந்தாலும் நான் லேட்டஸ்டா தான் வருவேன். பஞ்சு டைலாக் ஒன்றும் குறைச்சிருந்த. ஏன்னா கிளாஸ்க்கு லேட்டா வந்த? அவனை ஏன் சீக்கிரமா வந்தேன்னு கேட்டீங்களா? கேட்கல. அப்படி என்னைய மட்டும் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்கல. என்னையே கலாச்சியா? சரி, நேரத்தை வீணாக்காம பாடத்தை கவனிக்கணும். அதேதான் நாங்களும் சொன்னோம். நேரத்தை வீணாக்காதீங்க, விளையாட விடுங்க. சரி, பேசுறது போதும், திருக்குறளை கவனிங்க. இன்னைக்கு என்ன குறள்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களாக நன்மையம் செய்து விடல். இதுக்கு யாராவது அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது எனக்கு கெடுத்து செஞ்சா அவரை வெட்கப்படும் மாதிரி நான் நல்லா செஞ்சிடுவேன். அவர் நல்லா செய்ய சொன்னாரா, செய்ய சொன்னாரா? நீ சொல்ல பார்ப்போம். நம்மளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அவர் வெட்கம் படுவாரு, அவருக்கு நல்லது செய்யணும். ஓ, வெரி குட். ஓகே, பிரின்சிபல் என்னை கூப்பிட்டுட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்து கூட அமைதியா உட்காந்துருங்க. ஏய், கதை தெரியலையா? மொபைல் பார்த்து ஏன்னா வந்து இருக்கிற? ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா? புத்தகம் பார்த்து ஏன் எழுதுற? முதல்ல போன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்ததே தப்பு. இதுல என்னோட சொல்ல போறியா? ஏன் நான் ஏன் ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு கூடாது? அதுல நிறைய நல்லது இருக்கு. யூடியூப் இருக்கு, லேர்னிங் ஆப் இருக்கு, எஜுகேஷனல் ப்ரோக்ராம் இருக்கு, அவங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கலாம், ஆனா கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லப்பா. ஏதோ அவசரம்னா எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலாம், பேரண்ட்ஸ் கூடயும் பேசலாம். உன்னால பண்ண முடியுமா? எனக்கு அவசரம்னா டீச்சருக்கு போய் கால் பண்ணுவேன். முன்னிட்டு போன் எடுத்துருந்தாங்க, நம்ம 2 பேரும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. பக்கத்துல இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசவே இல்லை. அதான் வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் போதும் இல்லையா? அதோட வாட்ஸ்அப்ல டீச்சருக்கு ஹோம்ஒர்க் அனுப்புறேன். அதனால நிறைய சைபர் புல்லிங் பிரச்சனை இருக்கு. நம்மளோட பர்சனல் போட்டோஸ், வீடியோஸ் இதனால லீக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்காம பாதுகாப்பா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ChatGPT-ல எதா கேட்டாலும் அதான் ஆசிரியருக்கு கொடுக்கணும். காப்பியை வச்சு எழுதினா அறிவு வரவே வரும். நம்மளா ரிசர்ச் பண்ணி எழுதினாதான் அறிவு வரும். அது மட்டும் இல்லாம ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு. அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது. நான் ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதெல்லாம் இப்ப தெரியாது, நம்மளா யூஸ் பண்ணா தெரியும். அது மட்டும் இல்லாம நாம போனுக்கு அடிக்ட் ஆயிடும். ஏய், ஃபோன் நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியல. நாசோட பாலிசி நீ கேட்குறியா? எவ்வளவு கருதல் இருக்கு. ஏய், நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஏய், நீ சொன்னா கேட்கணுமா? வெளியில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை சொல்லுங்க. அதுக்கு ஒரு திரும்ப சொல்றேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. உட்காரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழ் இகழ்வாரை பொருட்கள் தலை. இதுக்கு யாரும் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். தன்னை வெட்டுவோரை இல்லாமல் தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரும் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும். அஸ்வின், அடுத்தவங்களுக்கு எப்படி பேசணும்னு நீங்க ஒரு குரல் சொல்லுங்க பார்ப்போம். யாகாபால் ஆயினும் நாகாக்க காமாக்கால் சோகாப்பல் சொல்லியிருக்கப்பட்டு நாம் எதை காப்பாற்றிவிட்டாலும் நாமையாவது காக்க வேண்டும். அது காக்காவிட்டால் பெருந்துன்பம் அடைவோம். இதெல்லாம் நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க? நாங்கள் மொபைலை பற்றி விவாதம் பண்ணும் பொழுது நல்ல வார்த்தைகள் கூறி பேசுவோம்.
ஸோ இப்போ நல்லா டிபேட் வந்து பண்ணிக்கணும். இப்போ அதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அவரும் சொன்னதில் அட்வான்டேஜ் நீங்கள் இருக்கணும், நீங்கள் சொன்னதில் டிஸ்அட்வான்டேஜ் அவரும் இருக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மொபைல்ல அவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்க நல்லது. நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணால் கெட்டது. ஓகே, ரெண்டு பேரும் நல்லா டிபேட் பண்ணிட்டீங்க. இதோட நம்ம எக்ஸாம் ஓவர். வெரி குட்.